பார்வதி பிளேட் இதுல வச்சிரு. மாமா மாமாவா? I love you, Mama. I love you.
சுந்தரத்துக்காக பொறுத்துட்டு மன்னிச்சு விட்டுருக்கேன். ஆனா இன்னைக்கு இவன் நடந்துக்கிட்டதுக்கு மன்னிப்பே கிடையாது. பார்வதி மேல எந்த தப்பும் இல்லம்மா. பார்வதி இப்படி நடந்துக்கிட்டது காரணம் சித்தி. என்ன ஆதி, பார்வதியை காப்பாத்தணுங்கிறதுக்காக என் மேல பழி போட பாக்குறியா? நான் தான் அவளை உன்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க சொன்னனா? ஒரு நிமிஷம், நான் ஒரு வீடியோ காட்டுறேன். அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா பார்வதி இப்படி நடந்துகிட்டதுக்கு என்ன காரணம், யாரு காரணம்ன்ற உண்மை உங்களுக்கு தானா தெரிய வரும். என்ன வீடியோ? பார்வதியும் மித்ராவும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அதை நான் மொபைல்ல வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். அப்போ ரெக்கார்ட் ஆன விஷுவல் தான் இது. இதுல சித்தி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. அடி, இது அந்த பார்வதிக்கு. இது மித்ராக்கு. சித்தி ஏதோ தப்பான மாத்திரையை ஸ்வீட்ல மிக்ஸ் பண்ணி அதை பார்வதிக்கு உங்க மூலியமா கொடுக்க வச்சிருக்காங்க. மாத்திரை கலந்த ஸ்வீட்டை பார்வதி சாப்பிட்டதும் நானும் பாலாவும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இருந்ததால பாலான்னு நினைச்சு பார்வதி என்கிட்ட அப்படி நடந்துட்டு இருந்திருக்கா. இதுல பார்வதி மேல எந்த தப்பும் இல்லைம்மா. இது எல்லாத்துக்கும் காரணம் சித்தி தான். இவங்க பண்ண சதிதான் காரணம். நீ திருந்திட்டேன்னு நினைச்சேன். பார்வதி மேல உனக்கு இருந்த கோபம் இன்னும் தீரலையா? அவ மேல உனக்கு ஏன் இவ்வளவு வன்மம்? சொல்லு, எதுக்காக இப்படி பண்ண? சொல்லு. அது அக்கா தண்ணி குடிக்கா. அக்கா அக்கா தண்ணி குடி. அக்கா இந்தக்க தண்ணி குடிக்கா. தண்ணி குடிக்கா. குடிக்கா. அது பார்வதிக்கு உங்ககிட்ட இருந்து கெட்ட பேர் வாங்கி தரதுக்கும் எல்லாரும் முன்னாடியும் அவளை அவமானப்படுத்துறதுக்கும் தான் அப்படி பண்ணேன். உன்னை எல்லாம் திருத்தவே முடியாது. இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறியாக்கா? கணேசா சுந்தரம், அம்மா. அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போ. சரிங்கம்மா. கணேசா, அப்பா அக்காவை கூட்டிட்டு வா. வாக்கா போலாம். ஐயோ, இவ இப்பவே கிளம்பி போயிட்டானா? நம்ம போட்ட சவால்ல எப்படி ஜெயிக்கிறது? நான் பரம்பரை நகைய போடுறதை இவ பார்க்கணும். அதுக்கு இவள போக விடாம தடுக்கணும். என்ன பண்றது? வாக்கா. நில்லு பார்வதி.
ஆண்டி நான் கேட்டதுனால தான் நீங்க பார்வதிய இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்க பெர்மிஷன் கொடுத்தீங்க. இப்போ ஃபங்க்ஷனை விட்டு பாதியிலேயே பார்வதிய போக சொல்றது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டி. பார்வதி மேலதான் எந்த தப்பும் இல்லைன்னு ஆதி நிரூபிச்சிட்டாருல்ல ஆண்டி. அதனால ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் பார்வதி எங்கே இருந்துட்டு போகட்டும் ஆண்டி. சரி மித்ரா, உன் இஷ்டப்படி பார்வதி இங்கே இருக்கட்டும். தேங்க்ஸ் ஆண்டி. உமா, அத்தை. போய் பரம்பரை நகையை எடுத்துட்டு வா. ம், சரிங்க அத்தை. ப்ரோ, ம். எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? சித்தி தான் ஸ்வீட்ல மயக்க மருந்து கலந்தாங்கன்னு உனக்கு முன்னாடியே தெரியும்ல, அப்புறம் ஏன் அதை அண்ணி சாப்பிடும்போது நீ தடுக்கல? குட் கொஸ்டின். என் பொண்டாட்டி மனசுல இருக்க காதலை வார்த்தையால சொல்லுவா. அது மூலியமா அவ மனசுல இருக்க காதல் அம்மாக்கு தெரிய வரும்னு நினைச்சேன். ஆனா அவ லவ் இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. வருண், ப்ரோ. டேவிட் கால் பண்ண. ஆ. நம்ம பிளானை ஒர்க் அவுட் பண்ண சொல்லு. அவன் இப்போ கால் பண்ணாதா பரம்பரை நகையை பார்வதிக்கு போட முடியும். சரி ப்ரோ. அருண், சொல்லேசு. இங்க இங்க பாரு. சொல்லேசு. ஆ, இல்ல இந்த குடும்பத்து பரம்பரை நகைய மூத்த மருமக தான் போட்டுக்கணுமா? நான் போட்டுக்க கூடாதா? நீ போடக்கூடாது. எங்க பரம்பரை முறைப்படி இந்த வீட்டோட மூத்த மருமக தான் போடணும். அவங்களுக்கு தான் அந்த மரியாதை இருக்கு. அப்படி பார்த்தா இன்னும் மித்ரா முறைப்படி இந்த குடும்பத்து மூத்த மருமக ஆகவே இல்ல. அதுக்குள்ள நாளைக்கு அவளுக்கு அந்த மரியாதை கிடைக்க போகுது. அது எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? என்ன அருண், என் வேதனை உனக்கு சிரிப்பா இருக்கா? வேற வேற என்ன பண்ண சொல்ற ஐசு? நாளைக்கு மித்ரா அந்த பரம்பரை நகைய போட போறது இல்லை. மித்ராவால பரம்பரை நகைய போட முடியாதா? ஏன், எதனால போட முடியாது? அத மட்டும் சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். அது ரகசியம், வெளியே சொல்லக்கூடாது. அது தப்பு தப்பு தப்பு. ஓகே ஓகே, ரகசியம்னா சொல்ல வேண்டாம், நீ ரகசியமாவே வச்சுக்கோ. You are correct. நாளைக்கு அந்த பரம்பரை நகை பார்வதி அண்ணி கழுத்துக்கு தான் போக போகுதே. மூத்த மருமகளுக்கான மரியாதை பார்வதி அன்னிக்கு தான் கிடைக்க போறதுங்கிறதையும் உங்ககிட்ட சொல்லக்கூடாது, சொல்லவும் மாட்டேன். சரி அருண், நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், நானும் எதுவும் கேட்கல. குட். நீ குடி. ஐசு, நாளைக்கு நடக்கிற ஃபங்க்ஷன்ல மித்ரா கழுத்துல பரம்பரை செயின் போடுவாங்கல்ல, அப்போ ஃபாரின்ல இருந்து
டேவிட் கால் பண்ணுவாரு. இது ராவ் பேட்டி. அவரு நாங்க வச்ச செட்டப் தான். டேவிட் ஃபோன் பண்ணி பிராண்ட் அம்பாசிடர் பார்வதிக்கு பரம்பரை நகையை போட்டு போட்டோ எடுத்து அனுப்ப சொல்லுவான். பிசினஸ் மேட்டருங்கிறதுனால அம்மா இதுக்கு எதுவும் தடை சொல்ல முடியாது. அதனால அந்த நகை பார்வதி காலத்துக்கு தான் வரும். மித்ரா காலத்துக்கு எப்படி வரும்? வராது. இந்த ரகசியத்தை நான் யாருக்கிட்டையும் சொல்லவும் கூடாது, சொல்லவும் மாட்டேன். சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேனே. நீ எதுவும் சொல்ல வேணாம் அருண். நானும் உன்கிட்ட எதுவும் கேட்கல. நீ குடி. சரி சைஸு. என்னாச்சு அருண்? லைன் பிஸியாவே இருக்கு ஷாம். திருப்பி ட்ரை பண்ணு. பரம்பரையா ஆதிக்கடவுர் குடும்பத்துல மூத்த மருமகளுக்கு கிடைக்கிற மரியாதை இந்த பரம்பரை நகைதான். எனக்கு அப்புறம் அந்த கௌரவம் மரியாதை எல்லாமே இப்போ என் மூத்த மருமக மித்ராவுக்கு கிடைக்க போகுது.